ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுடுங்க. இந்த மாதிரி ஒரு துணி போட்டுட்டு காய வச்சுடுங்க. நல்லா காஞ்சினதுக்கப்புறம் வீடியோவில் பார்க்குற மாதிரி அரிசி ஒட்டாமல் இருக்கணும். அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜல்லடையில் எடுத்து வச்சுக்கோங்க. மாவு நீங்கள் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி வரணும். 3/4 கிளாஸ் வெல்லம் எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிஞ்ச் ஏலக்காய் போடும், ஒரு பிஞ்ச் சால்ட். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும். பாக்கு தண்ணியில் போட்டதும் கரையக்கூடாது. இந்த மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டண்ட்டில் வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம செஞ்ச அரிசி மாவும் ஒவ்வொரு கரண்டியாக போட்டு கிண்டிகிட்டே வந்துடலாம். எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு நாள் நல்லா ஊறட்டும். இப்போது இந்த மாதிரி ஒரு கவரில் எண்ணெய் நல்லா தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த மாவை தட்டிடலாம். மாவு நல்லா ஊறினா தான் அந்த டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சோண்டு போட்டு பாருங்கள். நல்லா உப்பி வந்துச்சுன்னா நம்ம செஞ்சு வச்சுருந்த அதிரசத்தை போட்டு 2 பக்கமும் திருப்பினீங்கன்னா நம்மளோட அதிரசம் ரெடி.